என்னண்ணா? நீ ஏதோ இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து அவன் நினப்பாவே நீ இருக்கன்னு சித்ரா என்கிட்ட சொன்னான். என்னடா அவளை மறக்க முடியலையா? இல்லைண்ணா, அது நான் எங்கே கிளம்பிட்ட? அவள் இங்கே இல்லைன்ற வருத்தத்தில் நேராக போய் பார்த்து பேசலான்னு போறியா? யோசிச்சு பார்த்தா நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமோன்னு இப்போ தோணுது. என்ன இருந்தாலும் நீ என் தம்பி தானடா. உன் ஆசைக்காகவும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய ஆசைக்காகவும் போய் அவளை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். கிளம்பு. அண்ணா என்னென்ன பேசுற? அவெல்லாம் ஒரு ஆளு. தலை முழுகுன அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர சொல்றீங்களா? அவ எப்படியாவது போய் தொலைட்டனே. டேய், இவ யாரா? நம்ம கர்ணா. என்ன இவரு? இவனுக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ண போறோம்? அண்ணா, அவளால இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? திரும்ப ஏன் அவளை கூட்டு வரணும்னு சொல்றீங்க? டேய் தேவா, நான் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும் நம்புறியா? நம்புறேண்ணே. அந்த மாதிரி தான் இதுவும். நான் முடிவு பண்ணிட்டேன். நாம இப்பவே கிளம்பி போவோம். எல்லாரும் வண்டியில இருங்க. எல்லாருமே சேர்ந்து போய் கூட்டிட்டு வருவோம். இதுக்கு முன்னாடியும் சித்ரா கேட்டதுனால தான் கர்ணாவை ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதே மாதிரி சித்ரா இந்த தடவை இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறா. அதையும் நிறைவேற்றிடுவோம். இல்லையே, இவங்க இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதோ தப்பா இருக்கே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நேராக விஷயத்துக்கே வரேன். அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த கலவரத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அதை சரி செய்யறதுக்காக தான் இப்போ வீடு தேடி வர வேண்டியதாயிடுச்சு. தப்பு நடக்கிறது சகஜம்தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தயங்காமல் என்ன விஷயம்னு சொல்லுங்க. சுகுணா, சொல்லுங்க. இவளை வீட்டை விட்டு துரத்துறப்போ இனிமே இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அவ கழுத்தில் இருக்க தாலியை கழட்டாம விட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. நம்ம கர்ணா கட்ட தாலி இதுக்கப்புறமா அவ கழுத்துல இருந்து என்ன பண்ண போகுது? அதனால போய் கழட்டிட்டு வா போ. இதுக்குதான் வீடு தேடி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அன்னைக்கு என் பொண்ணை அவமானப்படுத்தி அனுப்புனது பத்தாதா? இப்போ அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட சொல்றீங்களே. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? யோ கிழவா, இன்னொரு தடவை எங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசின வாயெல்லாம் உடைச்சிடுவேன். அதான் வேணா நத்து விட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு தாலி? ஐயா, உங்க சாவகாசமே வேண்டான்னு தான் நீங்க ஒதுங்கி வந்திருக்கோம். இங்க வந்து ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், நான் சொல்றதும் காதுல விழல. போய் கழட்டிட்டு வா. ஓ, அப்படியா? ஜெயந்தி, மாமா, என்னால முடியாது மாமா. என்னை விட்டுருங்க மாமா.
நான் பண்ண மாட்டேன். கட்டினவன் கையாலேயே தாலியை கலட்ட சொல்லாம நான் கொஞ்சம் பெரிய மனுஷனா நடந்துக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. கர்ணா, நீ போய் அவ கழுத்தில் கட்ட தாலியை உன் கையாலேயே கழட்டிட்டு வா. ஐயோ ப்ளீஸ்ண்ணா, வேண்டாண்ணா. வேண்டாம் கர்ணா, தாலியை கைட்டு அதை விட்டுரு. என்னடா? அண்ணா, நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் எதையும் செய்யாம இருந்ததே இல்லை. ஆனா இது மட்டும் என்னால முடியாதுண்ணே. டேய், என்னடா இந்த வேலைக்காரிக்காக அண்ணன் பேச்ச மீறியா? அண்ணா, உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணே. ஆனா தாலியை கட்டுறதே பெரிய பாவம். அதுவும் அவ கழுத்துல நான் கட்டினது எங்க அம்மாவோட தாலியை. அதை நான் கட்டினேன்னா என் அம்மாவோட ஆத்மா என்ன ஜென்மத்துக்கும் மன்னிக்காது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுன்னு என்னை மன்னிச்சிருங்க. இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.